வணக்கம். கீதா டிவி அண்ட் ஸ்வதந்திரா பார்ட்டி நேயர்களுக்கு என்னோட நன்றி. ஐ தேங்க் ஆல் த சப்ஸ்கிரைபர்ஸ். எனக்கு இந்த ஊக்கம் கொடுக்கும் என்னோடய சப்ஸ்கிரைபர்ஸ் மற்றவர்கள் எல்லோரும். உங்களோட ஒப்பீனியன் நீங்கள் சொல்லலாம். நான் எதனா தவறாக பேசியிருந்தால் தவறாக பேசுகிறோம் என்று நினைத்தால் எங்கள் ஒப்பீனியனை கொடுங்க. நாங்கள் அது என்ன தவறுன்னு சொல்லிட்டு பார்த்து என்ன ஏதுன்னு நாங்கள் கரெக்ட் பண்ணிக்கிறோம். ரெண்டாவது இப்போ வந்துட்டு இந்த 2-3 நாளாக என்னால் பேச முடியல பிகாஸ் ஐ வாஸ் பிஸி. இந்த நேற்று இந்த எக்ஸிட் போல்ஸ் வந்திருக்கு இந்த இங்கிலீஷ் சேனல்ஸ், எஸ்பெஷலி இந்த இந்தியா டுடே, ரிப்பப்ளிக், மிரர், CNN அண்ட் NDTV 24/7 ப்ளஸ் டைம்ஸ் நவ். அவனுங்களுக்கெல்லாம் மனசாட்சி என்பது இல்லையா, இல்லாட்டி என்ன ஏதோ ஒன்று பேசணும், மக்கள் எல்லாம் முட்டாள் என்று நினைத்து கொள்கிறார்களே என்று புரியவில்லை. இல்லாட்டி காசுக்காக எதையும் திம்பார்களா என்று அதையும் புரியவில்லை. ஏனென்றால் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், ஜஸ்ட் ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள், நான் எந்த கட்சியும் நான் ஆஸ் ஆஃப் நவ் சப்போர்ட் பண்ணல. தட் இஸ் யாரெல்லாம் ஊழல்வாதிகள் அவங்க யாரையும் சப்போர்ட் பண்ணல, ஊழல்வாதிகளே. பட் எல்லா கட்சியிலையும் ஊழல்வாதிகள் இருக்கிறார். பட் இந்த சூழ்நிலையில், இப்போ இருக்கும் சூழ்நிலையில் நம்ம நாட்டுக்கு மோடி ஒரு கேடு, மோடி ஒரு அசுர். இதுதான் என் கடவுள் என்னை சொல்லுகிறார். என்னோடய கிருஷ்ணர், என்னோடய காளி 2 பேருமே அவன் ஒரு அசுரன், அந்த அசுரனை அழிக்கணும், இல்லாட்டி நாடு குட்டு சவராயிடும் என்று தான் என்னை சொல்லுகிறார்கள். நீ இதை எனக்கு இந்த வேர்டு அசூர் கிசூர்லாம் தெரியாது. எனக்கு அந்த கடவுள் என்ன சொல்லுதோ தான் நான் ரிப்பீட் பண்ணுறேன் தவிர்த்துட்டு சம்டைம்ஸ் நான் என்ன பேசுகிறேன்னு என்னை யாருன்னா கேட்டால் அசூர் அப்படி பேசுகிறேனான்னு கேட்பேன் நான். ஓகே, இது உண்மைக்கு நீங்கள் நம்பாட்டிக்கலாம், எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. ஆனால் இந்த 5 southern states and 1 union territory, that is Andhra Pradesh, Telangana, Karnataka, Tamil Nadu, Pondicherry and Kerala. இது மொத்தத்தையும் சேர்த்தனா 130 சீட் இருக்குது. அதுவுமே தப்பாக நிறைய தப்பாக சொல்கிறாங்க. ஈவன் சீஃப் மினிஸ்டர்ஸ் ஆஃப் சம் ஸ்டேட்ஸ் அது கூட தெரியாமல் பேசிக்கணும், நான் சொல்ல விரும்பலை. அப்போ இந்த 130 சீட்டில் அவங்க சொல்கிறாங்க பாதி பிஜேபி என்டிஏ அலைன்ஸ் போகும்னு சொல்லிட்டு. இதை விட ஒரு அக்கிரமம் வேறு எதுவும் கிடையாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஃபர்ஸ்ட் வீல் டேக் கர்நாடகா. கர்நாடகாவில் 14 சீட்ஸ் ஃபஸ்ட் ஃபேஸில் நடந்தது எலெக்ஷன்ஸ், 14 சீட்ஸ் செகண்ட் ஃபேஸ்லையோ தேர்ட் ஃபேஸ்லையோ, ஐ டோன்ட் நோ த ஃபேஸ். ஓகே, அப்போ எனக்கு தகவல் ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்க, முதல் ஃபேஸ்க்கு ஒரு நாளுக்கு முன்னாலேயே இந்த ரேவண்ணாவோட வீடியோ டேப்ஸு பரபரப்பாக போயிட்டு இருந்துச்சு. மற்றவங்களுக்குலாம் அப்புறமேல் தான் தெரிய வந்தது மற்ற ஊருகளில். பட் கர்நாடகா ஸ்டேட்டில் எல்லாத்துக்கும் தெரியும். சரி, தெரியுமோ தெரியலன்னே வச்சுக்கலாம். அப்போ அந்த 14 சீட்டில் வில் கீப் 50-50, பிஜேபி 50 அண்ட் காங்கிரஸ் 50னா 7 சீட் கண்டிப்பாக இருக்காது. பட் ஆனாலும் ஒரு நியாயமாக நம்ம பேசுகிறது 50-50னா 7 சீட். மிச்ச 14 சீட் கண்டிப்பாக வாஷ் அவுட் ஆகிடும். கண்டிப்பாக இந்த பிஜேபிக்கும் அந்த ஜேடிஎஸ்க்கும் வாஷ் அவுட் கண்டிப்பாக ஆகும். அப்போது 7 சீட்டு ப்ளஸ் ஒரு 14 சீட்டுனா இல்லை, கர்நாடகாவில் 28 சீட்டு. அப்போ 14 + 7 21 சீட்டு காங்கிரஸ்க்கு வரும். தட் இஸ் மினிமம். அதுக்கப்புறம் பிஜேபிக்கு மேக்ஸிமம் போனால் ஒரு 7 சீட். என் கணக்குப்படி அது கூட நான் எதிர்பார்க்கல. நான் ஐ எக்ஸ்பெக்ட் அபவுட் 5 சீட்ஸ் ஃபார் பிஜேபி இன் கர்நாடகா. அப்போ சரி, அவங்க படி 7ன்னே வச்சுக்கிட்டாலும் ஆந்திராவிலேருந்து அவங்களுக்கு அலோகேட்டட் சீட்ஸில் 6 அதில் 4 கிடைக்கும்னு வச்சுக்கோங்க. அந்த தெலுங்கானாவில் ஆல்ரெடி தே ஹேட் 4. அந்த 4 ஐ டவுட் தே வில் கெட். பட் ஓகே, வி வில் டேக் பாசிட்டிவாக அவங்களுக்கேன்னு போட்டாலும் அந்த 8, 7, 15. ஓகே, அதுக்கப்புறம் கேரளாவில் இவங்க ஈவன் 2 சீட் போட்டாலும் அது கூட வராது. என் கணக்குப்படி அதுவும் வராது. பட் 2 சீட். தமிழ்நாட்டில் வரவே வராது, ஆனாலும் ஒரு 2 சீட். அப்போ 7, 8, 15, 15, 4 19, 20 சீட் எடுத்துடலாம். 110 சீட்டு சொலையா இந்தி பிளாக்குக்கு கிடைக்கிது. அப்போ இதை விட கூத்து இவனுங்க பண்ணுறதால நம்மளால கேனையனுங்க நினச்சிட்டு இருக்கானுங்களே என்னன்னு தெரியல, முட்டா பசங்க. அதுக்கப்புறம் முதல் வேலையாக என்ன பேசுகிறானுங்க, வாட் அபவுட் கோயம்புத்தூர்லேருந்து நம்ம அண்ணாமலை. இந்த அண்ணாமலை ஒரு பெரிய ஹீரோ, வேர்ல்டு ஹீரோ, இந்தியன் ஹீரோ. இவங்க அப்பன் பாட்டன் எல்லாருமே நாட்டுக்காக அப்படியே
இது பண்ணி கொந்தளித்து தியாகம் பண்ணி இவர் வந்து ரொம்ப யோகிய சிகாமணி. இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் அரகண்ட் அண்ட் ஹைலி கரப்ட் ஃபெலோஸ் ஐ ஹவ் எவர் கம் அக்ராஸ். இந்த வயசுலேயே இவன் இவ்வளோ ஊழல் பண்ணால், அது ஒரு பேக்ரவுண்டு இல்லாமல் இவெல்லாம் வந்து ஒரு சிஎம்ஓ இல்லாட்டி ஒரு எம்பியோ வந்து நாட்டையே கொள்ளை எடுத்து சசிகலாவே விற்றுருவான். சசிகலா விற்றுருச்சு ஜெயலலிதாவை, இது வந்து சசிகலாவை விற்றுடும். அப்போ வந்துட்டு இவனுங்கெல்லாம் தெரிஞ்சு பேசுகிறாங்களா இல்லாட்டி முட்டாள் மக்கள் பார்க்குறதெல்லாம் முட்டாள்னு நினச்சிட்ருக்குறாங்களா? அந்த 20 சீட்டே வராது. என் கணக்குப்படி ஒரு 7 இல்லை ரொம்ப ரொம்ப போனால் 11 to 15. அப்போ 115 சீட் இந்தியா பிளாக்குக்கு போகுது. அப்போ வந்து எப்படி பகீரங்கமாக பொய்ய பேசுகிறானுங்க, திசை திருப்புறானுங்க. இதெல்லாம் இந்த இது இவிஎம்ஸை ஹேக் பண்ணுறதுக்கு இந்த பிளானிங்கா என்னது? எனக்கு மட்டும் என்னை மட்டும் எதனா ஒரு சேனலில் இந்த ராகுல் கன்வல் இந்த இந்தியா டுடேயில் ஒருத்தர் பேசிகிட்டு இருக்கான், ஒரு பொடிமாஸ். அவன் பேசுகிறது திமிர் பேச்சு. அதுக்கப்புறம் அந்த சிஎன்எனில் ஒருத்தன் ஆனந்த் ரங்கநாதனும் நரசிம்மனும் அவன் ஒருத்தன், இந்த நாவிகா. இதுங்கெல்லாம் வாய் கூசாமல் பொய்ய பேசுதுங்க. அதுக்கு மேலே அந்த அர்ணம் ஜால்ரா அடிக்க வேண்டியது தான். ஆனால் இந்த அளவுக்கு வந்துட்டு காசை வாங்கிட்டு எதையோ திம்பாங்கன்னு சொல்லுவாங்க பாருங்கள், அந்த மாதிரி இருக்குதுங்க இதுங்கெல்லாம். ஐம் சாரி, ஐ கேனாட் யூஸ் குட் லாங்குவேஜ் இந்த மாதிரி ஆட்களுக்கு. அப்போ வந்துட்டு இந்த மோடி என்ன இது, எனக்கு ஒரு ரொம்ப நம்பிக்கையான ஒரு இடத்துலேருந்து ஒருத்தர் சொன்னாங்க, இதெல்லாம் வந்து பிஎம்ஸ் ஆஃபீஸ்லேருந்து இப்படி தான் நீங்கள் சொல்லணும், இவ்வளோ சீட்ஸுன்னு சொல்லி அனுப்பிச்சது தான் இவங்க வந்து உளறிட்டுருக்காங்க. மீடியா இஸ் தி 4th பில்லர் ஆஃப் டெமோக்ரஸின்னு சொல்லி. இது எங்கே போதும் இந்த நாடு தெரியல. ஒருத்தன் சொல்கிறான், சேனல்ஸ் எல்லாம் பர்ஃபெக்டாக சொல்கிறாங்க, இந்த யூடியூபர்ஸ் எல்லாம் தப்பாக பேசுகிறாங்க சொல்லிட்டு. அப்போ நாங்கள்லாம் முட்டாளுங்க, எங்களுக்கு சப்ஜெக்டே தெரியாது, நீங்கள் மட்டும்தான் யோகிய சிகாமணிங்க, நீங்கள் மட்டும்தான் கரெக்ட் காட்டுறது. எனக்கு நீ 10,000 கோடி கொடு, நான் போய் பேச மாட்டேன். இந்த மோடி வந்து என்னன்னாலும் பண்ணட்டும், நான் வந்து இது போடான்னு சொல்லிடுவேன். ஏன்னா எனக்கு அந்த மாதிரி கோபம் வருது. என்னென்னா பணத்துக்காக எல்லாத்தையும் மிரட்டினா எல்லோரும் அப்படியே விழுந்துருவாம்மா. ஒரு நாள் தான் வாழ்க்கை, சாவு ஒரு தடவை தான், ஒரு நிமிஷம் தான் அந்த சாவு, நாட் ஒன் நிமிஷம், மேபி செகண்ட். அப்போ வந்துட்டு இதுக்காக பயந்துட்டு கண்டதையும் உளருவோம்மா. அதுக்கப்புறம் அவங்க சொல்கிறாங்க, கர்நாடகாவில் பிஜேபிக்கு வந்து 25 சீட் கிடைக்குமாம்மா, காங்கிரஸுக்கு 2 சீட்டு. அதே மாதிரி தெலுங்கானாவில் வந்து 15 சீட்டில் 11 12 பிஜேபிக்கு கிடைக்கும். இட் வில் பி த ரிவர்ஸ். பிஜேபிக்கு 4 சீட் வந்து அதே பெரிய அதிசயம் தெலுங்கானாவில். இப்போ வந்து ஆந்திராலேயும் அந்த சீட் கிடச்சிருந்தா பிகாஸ் ஆஃப் சந்திரபாபு நாயுடு அண்ட் தட் பவன் கல்யாண். உங்களோட செல்வாக்கு அங்கே ஒன்றும் கிடையாது. ஆனால் பகீரங்கமாக பொய்ய பேசுகிறானுங்களே. அதுக்கப்புறம் இந்த கூட்டங்கள் இவங்க வந்து பணம் கொடுத்துட்டு பிடிச்சிட்டு வந்த கூட்டம். இந்தி பிளாக்குக்கு பணமும் இல்லை, கூட்டம் இருக்குது. அதெல்லாம் அவங்களா தானாக வந்த கூட்டம். எவ்வளோ யங்ஸ்டர்ஸ் வந்திருக்குறாங்க, எவ்வளோ இது. அவங்களுக்கு என்ன மூளையில் மண்டையில் மூளை இருக்குதா இல்லை களிமண் இருக்குதா? முட்டா பசங்க பேசுகிறானுங்க இந்த ஊடகங்கள் எல்லாம். பெரிய நேற்று இப்படி குதிக்கிறான் ஒருத்தாமே. அந்த ராகுல் கன்வெல்லாம் அப்படியே அவன் கொந்தளிக்கிறான். இந்த எலக்ட்ரல் பாண்ட்ஸ் பேன் பண்ண உடனே அவன் எதுக்கோ குதிக்கிறான். என்னமோ அவங்க அப்பா வீட்டு பணம் ஏதோ கொடுத்து இது மாட்டின மாதிரி. எல்லாம் அயோக்கியர்கள் இவங்கெல்லாம். என்ன சமநிலை பற்றி பேசுவாங்க, சமநிலையாக பேசுவாங்க, பேசவே மாட்டாங்க. இவர் மௌன தபஸ்வி வந்து போய் அங்கே உட்காந்துக்கிட்டார். எதில்? கன்னியாகுமரியில். ஒரு நாட்டில் 5 மாதமாக இந்த ஆள் இதுலேயே இல்லை, எலெக்ஷன் மோட்லேயே உட்காந்து சுற்றிட்டு இருந்துச்சு. எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு இப்போ அட்லீஸ்ட் அங்கே என்ன வேலை இருக்குது, ஏது இருக்குது. நார்த் ஈஸ்டில் ஃபுல்லாக சைக்ளோனு மழை பெஞ்சிட்ருக்குது, அவங்க மக்களுக்கு என்ன செய்ய, அதெல்லாம் பற்றி கவலைப்படல. இவர் வந்து இங்கே இவ்வளோ கேமராஸு, இவ்வளோ இது ஹெலிகாப்டரு, இதெல்லாம் யார் அப்பா வீட்டுக்கு காசு? மோடி, இது உங்கள் அப்பா வீட்டு காசா? சாரிம்பா, சாரி. No respect for anybody who loots the country. You can be God. You can be Paramatma. I care a damn. Even அந்த பரமாத்மா தப்பு பண்ணாலும் நான் கேட்க வேண்டிய கேள்வி கண்டிப்பாக கேட்டே தீர்வேன். நீ பரமாத்மா சொல்லிட்டு நான் பயப்பட போகிறதில்ல. டேக்ஸ் பே, நாங்கள் டேக்ஸ் பணத்தில் நீ ஊர் மேய்ச்சிட்ருக்குற. தேவையா இதெல்லாம்? அதுவும் இல்லாமல் ட்ரெஸ்ஸாக மாற்றிட்டு நானும் தபஸ் பண்ணுற ஆள் தான்.
அதுக்குன்னு சொல்லிட்டு ஷோ பண்ண மாட்டேன். அதுக்குன்னு சொல்லிட்டு அந்த தபஸ் பண்ணும்போது 2 ட்ரெஸ் எல்லாம் மாற்ற மாட்டேன். ஏசி இருந்தால் தான் தபஸ் நான் கோயிலில் வெயிலில் மலையில் எதுலேயும் உட்காந்து நான் செய்வேன். தட் இஸ் வாட் இஸ் தபஸ். இந்த மீடியாக்கோசம் இப்படி பண்ணிவிட்டு இந்த ஃப்ராடெல்லாம் மோடி, ஐ எம் ரியலி அஷேம்ட். உங்களை பார்த்தா எனக்கு அப்படியே அசிங்கமாக இருக்குது. அசிங்கம். தி ஹோல் எக்ஸிட் போல் வாஸ் அ பிக் என்ன சொல்கிறது, ஒரு லாஃபிங் ஸ்டாக் மாதிரி. ஹரியானாவில் உங்கள் ஆட்சியே விழப்போகுது. நீங்கள் ஹிமாச்சல் பிரதேஷ் பற்றியும் அவங்க பற்றி காங்கிரஸ் இதை பற்றி பேசுகிறீங்க. உங்கள் ஆட்சி எப்படி இருக்குது? ஹரியானாவில் 10 சீட் அங்கே டின்னு வாங்க போகிறீங்க. நான் இன்றைக்கி 19ஆம் தேதி ஏப்ரல் நான் நியூஸ் செக்ஷன் சொல்லியிருக்கிறேன். பிஜேபி வில் பி வாஷ்ட் அவுட் இன் த நார்த். பார்க்கலாம் இந்த கடவுள் நான் சொல்கிறதுக்கு பாதிப்பு கொடுக்குறாரா, நீங்கள் பண்ணுற ஃப்ராட் யாகங்கள், ஃப்ராட் தியானங்கள், ஃப்ராட் தபஸ்வி வேலையை பண்ணி உங்களுக்கு கடவுள் ஆன்சர் பண்ண போகிறாரா உங்கள் ப்ரேயருக்கு, இல்லை என்னோடய ப்ரேயருக்கு கடவுள் பதில் கொடுப்பாரான்னு பார்த்துடலாம். 150 சீட்டு பிச்சை வாங்க போகிறீங்க. I am not saying Mamata is a great lady, and I am not there for that. Today, இன்னைக்கு the country has to be, இந்த நாடு உருப்படணும்னா மோடி பிரைம் மினிஸ்டர் கிடையாது, இருக்கக்கூடாது. நான் அதுக்காக தான் பேசுகிறேன், நான் அதுக்காக தான் போராடுறேன், அதுக்காக தான் நான் கும்பிடுறேன் கடவுள்கிட்ட. டெய்லி தெய்வ முகூர்த்தத்தில் நான் கடவுள்கிட்ட ஃபர்ஸ்ட் கேள்வி கேட்குறது, மோடி 3ஆவது தடவை பிரைம் மினிஸ்டர் வரக்கூடாது. அப்படி இப்படி துள்ளு முள்ளி பண்ணி வந்துடுச்சுன்னா இந்த ஆள், அதுக்கப்புறம் மை வார் இஸ் வித் தி காட், வித் த பரமாத்மா. யூஆர் நாட் த பரமாத்மா மோடி, நீ கிடையாது. உங்கள் கட்சியில் இருக்க பாதி பேர் எல்லாம் ஊழல் பண்ணிவிட்டு அந்த காங்கிரஸ் ஓடி வந்தவொடனே தான் நீ வாஷிங் மிஷினில் போட்டு நீ பெரிய ஹரிச்சந்திர பிரபுஸ்ன்னு வச்சு அவங்களுக்குலாம் கேண்டிடேட் சீட்டை கொடுத்து நிற்க வச்சுருக்க. உங்களுக்கு தரமே கிடையாது. அந்த ஒரு நாக்குக்கு நரம்பு இல்லைன்னு சொல்லி எதையும் பேசுன்னு சொல்லி அந்த மாதிரி ஆட்கள் நீங்கள்லாம். என்னமோ அங்கே பெரிய ருத்ராட்சத்தை போட்டுக்கிட்டாரு. இந்த பட்டை போட்டுக்கிட்டாலோ இந்த ருத்ராட்சை போட்டுக்கிட்டாலோ நம்மளாம் யோகிய சிகாமணிகள் கிடையாது. என்னை பற்றிக்கலாம் யாருன்னா கேலி பண்ணணுன்னு வச்சா பண்ணிக்கோங்க, நான் அதை பற்றி கவலையே பட மாட்டேன். நான் அரசியலையோ பொது வாழ்க்கையிலையோ சம்பாதிக்க நான் வரல. ஆனால் தப்பு எங்கே நடந்தாலும் அதை தட்டி கேட்பேன். கண்டிப்பாக அந்த தைரியமும் அந்த மனநிலையும் எனக்கு இருக்கிறது. நான் மின்கால் வச்சா பின்கால் வைக்க மாட்டேன். அது எது ஆனாலும் பார்த்துடலாம் போர்க்காலத்துலன்னு சொல்லிட்டு என்னோட இது. அதுக்குன்னு சொல்லிட்டு இப்போ தமிழ்நாட்டில் இவங்கெல்லாம் யோகிய சிகாமணிகள் என்று நான் சொல்ல மாட்டேன். இப்போ இருக்கும் ஆளும் கட்சியும் ஊழல்வாதிகள் தான். ஆனால் இன்றைக்கு இந்த எலெக்ஷன் மோடிக்கும் மக்களுக்கும் ஒரு போர். சாதாரண காமன் மேன், இந்த நியாயமாக வாழ்கிற ஹானஸ்ட் சிட்டிசனுக்கும் மோடிக்கும் தான் இந்த பரீட்சை. இட் இஸ் நாட் ஆப்போசிஷன் அண்ட் மோடி, இட் இஸ் மோடி அண்ட் தி காமனர்ஸ். நிஜமாகவே உங்களையெல்லாம் கம்பேர் பண்ணும்போது ராகுல் காந்தி நிஜமாகவே 1000 million times he is more humble than you, Mr. மோடி. மோடி மாதிரி இந்த ட்ரெஸ் வெறி பிடிச்சிக்கிட்டு இந்த ட்ராமா இதெல்லாம் பாவம் அந்த பையன்கிட்ட அதெல்லாம் இல்லை. அதை நான் பாராட்டுவேன். ஒரு மனித அபிமானம் இருக்குது. he is a dog lover. I never knew he was a dog lover, so I was not very fond of ராகுல். பட் எனக்கு தான் ஒரு நாய் பிரியர் தெரிஞ்ச உடனே எனக்கு நிஜமாகவே அந்த பையன் மேலே எனக்கு ஒரு பாசம் வந்திருக்கு. நிஜமாகவே அந்த தம்பி தான் மக்களுக்கு நல்லது செய்யணும். திருப்பி இந்த பிசாசுங்க மாதிரி ஆகிடக்கூடாது. நாட்டை நல்லது செய்ய போகிறோன்னு சொல்லிட்டு அயோக்கியத்தனம் பண்ணிகிட்ருக்குது இந்த மோடி அண்ட் கேங். நேற்று இருக்க எக்ஸிட் போல் வாஸ் அ லாஃபிங் எக்ஸிட் போல். இன்ஃபேக்ட் ஐ வாஸ் லாஃபிங். நான் சிரிச்சிட்டு இருந்தேன் அந்த போலை பார்த்துட்டு, எக்ஸிட் போலை பார்த்துட்டு. அந்த ராகுல் கான் எல்லாம் முட்டா பையன். நான் மட்டும் நேரில் பார்த்தா அவங்ககிட்ட நீ முட்டாளுன்னு சொல்வேன். தைரியம் இருக்குது, பயப்படலாம் மாட்டேன். அதுக்கு இந்த ராஜீவ் சர்தேசாயும் ஜால்ரா போட்டுட்ருக்குது. கிரேட் பிரைம் மினிஸ்டர், கிரேட் மேன். வாட் இஸ் கிரேட் அபவுட் ஹிம்? he made Adani and Ambani the richest people in the world. ஸோ அது he is a great man. Yes. அவ்வளோ பொம்பளைங்கள அள வச்ச ஒரு ஆள்.
அதை கண்ணை மூடிட்டு நான் பார்த்துக்கிட்டு இந்த மணிப்பூரில் நடக்கிறதுக்கெல்லாம் அப்படியே கண்ணை மூடி உனக்கு பொண்டாட்டி இல்லை, நான் ஒரு அம்மா இருந்து இறந்துட்டாங்க, உனக்கு நிஜமாகவே உங்கள் அம்மா மேலே பாசம் இருந்ததுன்னா நீ இதெல்லாம் நீ கண்டிச்சிருப்ப. ஏன்னா நீயே உன் பொண்டாட்டியை விட்ட ஆள். ஐயா நீ எங்கே போய் மற்ற பொம்பளைக்கு நியாய நீதி செய்வ? ஒன்றும் செய்ய மாட்டேன். நான் ஒரு காலத்தில் உன்னை சப்போர்ட் பண்ண ஆள் தான். நீங்கள் ஏதோ நல்லது செய்வீங்கன்னு பார்த்துட்டான்னா யூ ஹேவ் லெட் டவுன் த பீப்புள் ஆஃப் இந்தியா. ஒன்லி 35%, ரொம்ப போனோம் 40% இஸ் voting for you. 60% of the population still has not accepted you. நீங்கள் உங்களை திணிக்க வச்சுருக்காங்க எங்கள் மேலே. நாங்கள் யாரும் உங்களுக்கு ஆதரவு கிடையாது. அதில் இந்த மக்கள் இந்த எக்ஸிட் போல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நாளைக்கு எதுனா தில்லுமுள்ளு நடந்தால் மக்களும் நம்ம நாட்டை காப்பதற்காக குரல் கொடுக்கணும். நான் ஒரு ஆளோ இல்லாட்டி ஒரு 10, 20, 100 பேர் குரல் கொடுத்தா நடக்காது. எங்கே தப்பு நடந்தாலும் அதை எதிர்த்து தட்டி கேட்குறது தான் ஒரு ஜனநாயகம், ஒரு டெமோக்ரஸி. அதில் நம்ம மக்களுக்கு ஒரு என்ன சொல்கிறதுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. நம்மளுக்கு நம்ம நாடு நல்லா இருக்கணும்னு சொல்லி. அதனால் என்னை பொறுத்தவரை திஸ் இஸ் மை ஒப்பீனியன்ஸ். மோடி இல்லாட்டி நாடே நடக்காதுன்னு நினைக்காதீங்க. ஹூ இஸ் த Prime Minister candidate? Yes, I have the qualities. I have the education, I have the experience, I have the empathy, I have the sympathy. எல்லாமே இருக்கு என்கிட்ட. At the same time, I am very strict too. வாலாட்ட முடியாது. மோடி பெரிய ஸ்ட்ரிக்ட் கிடையாது. மோடி அப்படியே இந்த அம்பானி அதானியை பார்த்தா அப்படியே க்ளீன் கையை பிடிச்சி பயந்தாங்குழி. அந்த பிரியங்கா காந்தி சொன்ன மாதிரி இஸ் அ காயர் கவர்ட். பெரிய சும்மா பதவியில் உட்காந்துட்டு தைரியம் காட்டினா கிடையாது. பதவி இல்லாமல் பாரு, எனக்கு பதவி இல்லாமல் நான் வெளியே இருந்து தைரியமாக வாழ்கிறப்ப நான் தான் தைரியசாலி. நாட் யூ நாட் அண்ணாமலை ஜெயிக்கவே மாட்டான். கண்டிப்பாக தோக்கணும். நான் என் கடவுள்கிட்ட எல்லா வேண்டுதல் வச்சுருக்கேன். என் கடவுள் அவனுக்கு பதில் கொடுக்குறாரா எனக்கு பதில் கொடுக்குறாரான்னு பார்த்துடலாம். ஐ எம் வெரி ஸ்டபர்ன் அபவுட் தட். அவன் இன்னொரு கர்ஸ் டு த நேஷன். அவனும் அந்த நிர்மலா சீதாராமன் 2 பேருமே கர்ஸ் டு த நேஷன். இவங்க எங்கே போனாலும் அந்த பிஜேபி புஷ் ஆகிடும். இவனை பெரிய ஒரு ஹீரோ மாதிரி எடுத்துகிட்டு போகிறாங்க. யோகேஷ் சிகாமணியை கூப்பிட்டுட்டு போகிற மாதிரி. ஒரு நல்ல மனுஷனை ஒரு நல்ல காரியத்துக்கு கூப்பிட்டுட்டு போனால் நல்லது நடக்கும். இந்த மாதிரி அபசகனங்களெல்லாம் கூப்பிட்டுட்டு இந்த ஊழல்வாதிகளை கூப்பிட்டுட்டு வந்தால் உருப்படாது. மக்கள் யோசித்து சிந்திச்சு ப்ளீஸ் இந்த மாதிரி அயோக்கியர்களை உங்களோட தலைவர்கள் என்று ஏற்றுக்கொள்ளாதீர்கள். நாடு நம்மளோடது, நம்ம நாடு. நம்மளுக்கு எல்லா உரிமை ரைட் இருக்குது. நம்ம நாட்டுக்காக நம்ம போராடணும். நன்றி, வணக்கம். கீதா டிவி அண்ட் சுதந்திரா பார்ட்டி நேயர்கள்.